ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்ற லெசனை பத்தி பார்க்க போறோம். போன வீடியோல நம்ம மெஷர்மெண்ட்ல எதுவரையும் பார்த்திருந்தோம் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் வரை பார்த்திருந்தோம். இன்னைக்கு நாம அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லென்த் அப்படின்ற டாபிக் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லென்த்னா என்ன? லென்த் அப்படின்றது என்னன்னா, இப்போ ஒரு புக்கை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த புக்கோட லென்த் அண்ட் பிரெத் இருக்கும். இதை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஸ்கேல் இருக்குல்ல, ஸ்கேலை வச்சு நம்ம இதை புக்கை மெஷர் பண்ணுவோம். அப்போ இது ஒரு எண்டு, இந்த புக்கோட அடுத்த எண்ட் அப்படின்றது இன்னொரு எண்டு. இதுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்? மெஷர் பண்ணுறோம். இப்படி மெஷர் பண்ணுறதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லென்த் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது the distance between one point and the other desired point is known as length. அதாவது ஒரு பாயிண்ட்ல இருந்து இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லென்த் அப்படின்னு சொல்லுவோம். இதான் லென்த்துக்கான டெஃபினேஷன். அடுத்தது இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, இட் மேபி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எட்ஜஸ் ஆஃப் த புக். இது எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட எட்ஜஸ், இது ஒரு எட்ஜு, இது ஒரு எட்ஜு, இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸ், இதுவும் நம்ம லென்த்துன்னு சொல்லலாம். இல்லைனா இப்போ ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்குது, அந்த கிரவுண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த எட்ஜுக்கும் இந்த எட்ஜுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா லென்த்துன்னு சொல்லலாம். ஓகே, அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லலாம்னா, இப்போ நீங்கள் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரீங்க, வீட்டில இருந்து ஸ்கூலுக்கு போறீங்க, இதுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸையும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா லென்த் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? லென்த்னா என்ன அப்படின்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் பாயிண்ட் அண்ட் அதர் டிசையர் பாயிண்ட் தான் நாம லென்த்துன்னு சொல்கிறோம். சரி, ஓகே. இப்போ நம்ம நிறைய ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸை முன்னாடி பார்த்தோம் இல்லையா? எஸ்ஐ யூனிட்ஸ் பற்றி பார்த்தோம். ஃப்ரண்ட் பேஜ்லேயே நமக்கு இதுக்கு கொடுத்துருந்தாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? கெல்வின்னா டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட், அதே மாதிரி டிஸ்டன்ஸுக்கு மீட்டர், எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஆம்பியர், டைமுக்கு செகண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸுக்கு மோல், மாஸ்க்கு கிலோகிராம், இன்டென்சிட்டிக்கு லைட்டு, அது மாதிரி நம்ம படித்தோம் இல்லையா? அப்போ நமக்கு லென்த் அப்படின்னா என்ன, டிஸ்டன்ஸ்னு சொன்னோமா? டிஸ்டன்ஸுக்கு எஸ்ஐ யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க? மீட்டர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு லென்த்தோட யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதை எந்த லெட்டரால் நம்ம டினோட் பண்ணுறோன்னா ஸ்மால் எம்மால் டினோட் பண்ணுறோம். இப்போ ரொம்ப ரொம்ப சின்ன லென்த்தாக இருக்குது, வெரி ஸ்மால் லென்த் அப்படின்னா நம்ம எதில் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா மில்லி மீட்டர்ஸில் மெஷர் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப ஸ்மால் லென்த்னா எதில் மெஷர் பண்ணுவோம்? மில்லி மீட்டர்ஸில் மெஷர் பண்ணுவோம், இல்லைனா சென்டிமீட்டர்ஸில் மெஷர் பண்ணுவோம். இப்போ மில்லி மீட்டர்ஸ் அப்படின்னா ஸ்மால் எம், 2 ஸ்மால் எம் போடணும். சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னா ஸ்மால் சி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் எம் போடணும். லார்ஜர் மெஷர்ஸ் அப்படின்னா இப்போ எப்படி ஹைட் ஆஃப் த பில்டிங், இல்லைனா லென்த் ஆஃப் த பேனர், அது இல்லைனா ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட், இது மாதிரி இருக்கிறதுக்கெலாம் நம்ம மீட்டரை யூஸ் பண்ணுவோம். அப்போ லாங் டிஸ்டன்ஸ், இப்போ யூஸ்வலாக இப்போ உங்களோட நீங்கள் ஒரு ஊருக்குலேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஊருக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்? கிலோமீட்டர்ஸ். அந்த ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும், 2 கிலோமீட்டர் தூரம் இருக்குன்னு சொல்கிறோமா? அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கிலோமீட்டர்ஸில். லாங் டிஸ்டன்ஸை நம்ம எதில் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா கிலோமீட்டர்ஸில் மெஷர் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ என்னென்னா நம்மளுக்கு எஸ்ஐ யூனிட்டோட இது என்ன சொல்லியிருக்காங்க? லென்த்தோட எஸ்ஐ யூனிட் என்ன? மீட்டர். அதே மாதிரி நம்ம எதில் அதை ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்மால் எம். இப்போ சின்ன சின்ன இதுனா நம்ம மில்லிமீட்டர்ஸ்லையும், அதே நமக்கு கொஞ்சம் மில்லிமீட்டர்ஸ்லேயும் சென்டிமீட்டர்ஸ்லேயும் மெஷர் பண்ணுவோம். அதே கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா மீட்டர்ஸில் மெஷர் பண்ணுவோம். இப்போ 2 ஊருக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? கிலோமீட்டர்ஸில் மெஷர் பண்ணுவோம். இதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது த யூனிட் ஆஃப் லென்த், அதை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். 1 கிலோமீட்டர் அப்படின்றது என்னென்னா 1000 மீட்டர் தான் நம்ம 1 கிலோமீட்டர்னு சொல்லுவோம். 1 கிலோமீட்டர் அப்படின்றது என்ன? 1000 மீட்டர். 1 மீட்டர்ன்றது என்ன? 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் அப்படின்றது 10 மில்லிமீட்டர். 1 சென்டிமீட்டர்னா என்ன? 10 மில்லிமீட்டர். ஓகேவா? இதை நம்ம நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். 1 கிலோமீட்டர்னா என்ன? 1000 மீட்டர். 1 மீட்டர்னா என்ன? 100 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர்னா என்ன? 10 மில்லிமீட்டர். இதை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இப்போ 1 கிலோமீட்டர், இப்போ தான் நம்ம கன்வர்ஷன் ப்ராப்ளத்தை பற்றி பார்க்க போகிறோம். எப்போனா 1 கிலோமீட்டர் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ உங்கள் பாட்டி வீட்டில் இருக்கீங்க, இங்கே உங்கள் வீடு இருக்குது, உங்கள் 2 பேர்த்துக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த 1 கிலோமீட்டரை நீங்கள் சென்டிமீட்டராக மாற்ற சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? 1 கிலோமீட்டரை நமக்கு சென்டிமீட்டராக மாற்ற சொல்கிறாங்க. அப்போ 1 கிலோமீட்டர் நம்ம எப்படி சென்டிமீட்டராக மாற்றலாம் அப்படின்னா, இப்போ 1 கிலோமீட்டர் அப்படின்றது எத்தனை மீட்டர்? 1 கிலோமீட்டர்ன்றது நமக்கு எத்தனை மீட்டர்?
1000 மீட்டர். ஓகேவா? நமக்கு 1 கிலோமீட்டர்ன்றது 1000 மீட்டர். அப்போ இந்த மீட்டருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? மீட்டர் அப்படின்றது சென்டிமீட்டர். எவ்வளோ சென்டிமீட்டர்? 1 மீட்டர் அப்படின்றது 100 சென்டிமீட்டரா? அப்போ 1000 மீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? 100 இன்ட்டு 1000 பண்ணணுமா? அப்போ நமக்கு என்ன ஆகும்? 1,00,000 சென்டிமீட்டர். 1,00,000 சென்டிமீட்டர் தான் நமக்கு இதுக்கான ஆன்சர். இதுக்கான ஆன்சர் என்ன? 1,00,000 சென்டிமீட்டர். 1 கிலோமீட்டர் அப்படின்றது எத்தனை சென்டிமீட்டர்? 1,00,000 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி வந்து ஒரு லென்த் அப்படின்றத மெஷர் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பென்சிலோட லென்த்தை எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு மீட்டர் ஸ்கேல் இருக்குது. உங்ககிட்ட இருக்க ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு மீட்டர் ஸ்கேல் இருக்குது. அந்த ஸ்கேலில் பார்த்தோன்னா நமக்கு நிறைய டிவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்களா? அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 1, அப்புறம் 2, அப்புறம் 3, அப்புறம் 4, 5, 6, 7, 8 இது மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். இப்போ சின்ன ஸ்கேலாக இருந்தால் 15 சென்டிமீட்டர் இருக்கும். இதே கொஞ்சம் பெரிய ஸ்கேலாக இருந்தால் உங்களுக்கு 30 சென்டிமீட்டர்ஸ் வரை இருக்கும். இப்போ வந்து பார்த்தோன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது குட்டி ஸ்கேல் யூஸ் பண்ணுவோமா? இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் பெரிய ஸ்கேலாக யூஸ் பண்ணுவாங்க. அது 30 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். இப்படி இந்த 1, 2, 3, 4, 5, 7, 8 இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு இதெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதிலே வந்து நமக்கு ஒரு சின்ன சின்ன கோடு மாதிரி இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 கோடு கிட்ட இந்த இடையில இருக்கும். இதுக்கு இடையில அப்புறம் இந்த 2க்கும் 3க்கும் இடையில இப்போ 9 கோடுகள் இருக்கும். இந்த கோடுகளை, இந்த லைன்ஸ்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்ச்சஸ். 9 இன்ச்சஸ். ஓகேவா? அதாவது மில்லிமீட்டர்ஸ் தான் இதெல்லாம். மில்லிமீட்டர்ஸ். அதாவது இந்த பெரிய பெரிய கோடுங்கள்லாம் சென்டிமீட்டர், சின்ன சின்ன கோடுங்க இடையில 9 இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம வந்து மில்லிமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லென்த் அப்படின்றது ஒரு துணியை வந்து நம்ம அளக்குறோமா? ஒரு ஷாப்பு, ஒரு டெக்ஸ்டைல் போகிறோம், அங்கே வந்து நம்ம ஒரு துணி வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவாங்க? துணியை வந்து அளந்து தருவாங்க. அப்போ அது வந்து என்னது? நமக்கு லென்த்தை வந்து மெஷர் பண்ணுறாங்க. அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 2 பசங்க நிற்கிறாங்க. அதாவது ஒரு பாயிண்ட், இன்னொரு பையன் நின்றுட்டு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், அந்த டேபிளோட டிஸ்டன்ஸை அளக்குறாங்க. இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? லென்த் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து நமக்கு எதுக்கு தேவை அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஏன் நம்ம வந்து இப்போ சாதாரணமாக இவங்க இவ்வளோ இருக்காங்க, இவ்வளோ ஹைட் இருக்காங்க, இவங்களோட ஹைட்டு, இவங்களோட ஹைட்டு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம்ல. எதுக்கு வந்து நம்ம எஸ்ஐ யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறோம்? இப்போ வந்து பார்த்தோன்னா, ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா, 5 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க அப்படின்னா நாம் என்ன சொல்லலாம்? இவங்க வந்து இவங்களோட குட்டையாக இருக்காங்க, இவங்களோட ஹைட்டாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் வந்து தெளிவான ஒரு அக்யூரேட் வந்து நமக்கு தெரியாது. டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியாது. ஏன் அப்படி வந்து நம்ம தெரியல அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஒழுங்கான ஒரு அளவு அப்படின்றது இல்லை. ஆக்சுவலி நான் வந்து இவங்களை வந்து இன்ச்சஸ் கணக்கில் அளக்கிறேன், இல்லைனா வந்து நான் வந்து இந்த முழம் கையிலலாம் சொல்லுவாங்கள்ல, அது மூலமாக நான் அளக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து தெளிவான ஒரு அளவு வந்து தெரியாது. நான் ஒரு மாதிரி அளப்பேன், நீங்கள் ஒரு மாதிரி கணக்கு வச்சுட்டு அளப்பீங்க. அதனால தான் நம்ம காமனாக ஒரு யூனிட் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு தான் எல்லா சயின்டிஸ்ட்டும் முடிவு பண்ணி எஸ்ஐ யூனிட் அப்படின்றத ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அதனால் எஸ்ஐ யூனிட் அப்படின்றது நமக்கு முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி பாருங்கள். இப்போ வந்து ஒரு குரூப்பில் வந்து 5 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்னென்னா, எல்லாத்தோட ஹைட்டு வந்து ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரே மாதிரி இருக்காங்களா? இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஏன் டிஃப்ரென்ஸ் இருக்குது? நம்ம வந்து வாலில் வந்து அவங்களோட ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்கேலை வச்சு அவங்களோட ஹைட்டை வந்து மெஷர் பண்ணுறோம். அப்போ ஒவ்வொருத்தரோட டிஃப்ரென்ஸும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. From the activity 1, you see that your measurement is different from that of your friends. ஏன் அப்படி மெஷர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து ஹேண்ட்ஸ் பென் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஒருத்தங்க வந்து ஹேண்ட்ஸ் பென் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க, இன்னொருத்தங்க வந்து கியூபிட் அப்படின்றத வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஹேண்ட்ஸ் பென்னா நம்ம ஜான்னு சொல்லுவோம்ல, அதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொருத்தங்க அடியை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ என்னன்னா, ரெண்டுமே வந்து இன்னொருத்தங்க வந்து மீட்டர் ஸ்கேல்ஸ் வச்சு வாலில் ப்ராப்பராக அவங்களை நிற்க வச்சு
கோடு கிழிச்சு அது மாதிரி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ எல்லாமே சேமாக இருக்கா அப்படி சொல்லி கேட்குறாங்க. நோ. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அளவு, அதனால எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக வரும். இந்த டிஃப்ரெண்ட் மெஷரிங் யூனிட்ஸ் ஆர் யூஸ்டு டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். இப்போ வந்து என்னென்னா இந்த டிஃப்ரெண்ட் மெஷரிங் யூனிட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் த சேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி சயின்டிஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஹேவ் அடாப்டட் அ காமன் செட் ஆஃப் யூனிட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் மெஷர்மெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணணும், யூனிஃபார்மிட்டியாக இருக்கணும்ட்டு தான் நான் சொன்ன மாதிரி சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அடாப்ட் பண்ணி நமக்கு வந்து யூனிட்ஸ் அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே அடாப்ட் பண்ணிட்டாங்கல்ல, அதனால தான் இதுக்கு பேர் வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, எஸ்ஐ யூனிட்ஸ்னால் நம்ம முன்னாடியே படித்தோம் இல்லையா, முன்னாடி இன்ட்ரடக்ஷன்லேயே நம்ம பார்த்தோம். லென்த்துக்கு என்ன மீட்டர், மாஸ்க்கு கிலோகிராம், டைமுக்கு செகண்ட், ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர்ட், வால்யூம்க்கு மீட்டர் கியூப். லென்த்துக்கு மீட்டர், மாஸ்க்கு கிலோகிராம், டைமுக்கு செகண்ட், ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர்ட், வால்யூம்க்கு மீட்டர் கியூப். ஓகே, இப்போ நம்ம ப்ரிஃபிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா என்னென்னா மல்டிபிள்ஸ் அண்ட் சப்மல்டிபிள்ஸை பற்றி சொல்கிறதா ப்ரிஃபிக்ஸ். எதுலனா எஸ்ஐ யூனிட்ஸில். ஓகேவா, இப்போ நம்ம சில ப்ரிஃபிக்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம சப்மல்டிபிள் அப்படின்னா என்னென்னா சின்ன வேல்யூ, மல்டிபிள் அப்படின்னா பெரிய வேல்யூ. ஓகேவா, இப்போ வந்து டெசி அப்படின்னா என்னென்னா 10 to the power of -1, 1 divided by 10. 10 டெசிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். ஒரு இதை வந்து நம்ம மீட்டருக்கு கணக்கு பண்ணி எடுக்கிறோம். மீட்டருக்கு சப்மல்டிபிள் மல்டிபிள். அப்போ மீட்டரை விட டெசி என்ன, சின்ன வேல்யூ தானே. அப்போ 10 டெசிமீட்டர் சேர்ந்தது தான் 1 மீட்டர். 10 டெசிமீட்டர் சேர்ந்தது தான் 1 மீட்டர். அப்போ 1 divided by 10 தான் சப்மல்டிபிள். டெசின்றது மீட்டரோட சப்மல்டிபிள். இதுக்கு என்ன சொல்கிறோம், டி, ஸ்மால் டி. சென்டி அப்படின்னா 1 divided by 100. 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது தான் 1 மீட்டர். மில்லி அப்படின்னா என்ன, 1 divided by 1000. அப்போ 1000 மில்லிமீட்டர் சேர்ந்தது தான் 1 மீட்டர். நானோனாலே 10 to the power of -9. அப்போ 1 divided by 1 போட்டு 9 zeros போடணும். அப்போ 10 to the power of 9 நானோமீட்டர் சேர்ந்தது தான் 1 மீட்டர். அடுத்தது கிலோ. கிலோனா நம்ம கிலோமீட்டர்ஸ்னு பார்த்தோமா, கிலோமீட்டருக்கு என்ன பார்த்தோம், 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 கிலோமீட்டர் அப்படி சொல்லி பார்த்தோம். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 கிலோமீட்டர்னு பார்த்தோமா. அப்போ மல்டிபிள், மீட்டரோட மல்டிபிள் தான் கிலோமீட்டர். அப்போ 1000. அப்போ 1000 மீட்டர் சேர்ந்தது 1 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ சப்மல்டிபிள்னா அதோட சின்னது, மல்டிபிள்னா அதோட பெருசு. டெசி, சென்டி, மில்லி, நானோ இதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு சப்மல்டிபிளில் வரக்கூடியது. கிலோ மட்டும் பார்த்தோன்னா நமக்கு மல்டிபிள்ஸில் வரக்கூடியது. இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸி தான். அடுத்தது நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்மல்டிபிள் என்ன, மல்டிபிள் என்ன அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு ஆக்டிவிட்டி தந்திருக்காங்க, அதை நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ லென்த் ஆஃப் த டிப் ஆஃப் த பென்சில் அப்படின்றத நம்ம மெஷரிங் யூனிட்ஸ் அப்படின்றதுல நம்ம மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு மல்டிபிளாக சப்மல்டிபிள் எதுனா மில்லிமீட்டர்ஸில் தான் நம்ம டிப்பை வந்து இது பண்ணுவோம். இப்போ வந்து லென்த் ஆஃப் த பென் அப்படின்றது மீட்டர். ஓகேவா, லென்த் ஆஃப் த பென்னுன்றதும் மீட்டர். இதுக்கு வந்து மல்டிபிள் ஆர் சப்மல்டிபிள்னு சொல்லும்போது மில்லிமீட்டர். சப்மல்டிபிள் வந்து என்ன, மில்லிமீட்டர். நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 cities. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 cities அப்படின்ற போது நம்ம கிலோமீட்டர்ஸில் மெஷர் பண்ணுவோமா, அதுக்கு சப்மல்டிபிள் என்ன, மீட்டர். அடுத்தது மாஸ் ஆஃப் த ட்ரை ஃப்ரூட்ஸ் இன் த டேபிள். இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிராம் கணக்கில் மெஷர் பண்ணுவோம். இதுக்கு வந்து சப்யூனிட் என்னன்னா மில்லிகிராம். அடுத்தது மாஸ் ஆஃப் த ஆர்னமெண்ட்ஸையும் நம்ம கிராம் கணக்கில் மெஷர் பண்ணுவோம். இதுக்கு சப் யூனிட்ஸும் என்னென்னா மில்லிகிராம். டைம் டேக்கன் டு ஃபினிஷ் 100 மீட்டர் ரேஸ் அப்படின்றது மீட்டரில் மெஷர் பண்ணுவோம். இதுக்கு சப் யூனிட்ஸ் என்ன அப்படின்னா சென்டிமீட்டர். இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து எப்படி வந்து நம்ம கரெக்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். எப்படி வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட்டை அக்யூரேட்டாக அண்ட் கரெக்டாக வந்து நம்ம மெஷர் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு எப்பொழுதுமே வந்து கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸுன்றது எங்கேயுமே கிடையாது. நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேஷன் தான் எடுத்துப்போமே தவிர நம்ம கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்றது எதுலேயுமே கிடையாது. அதனால் வந்து சயின்டிஃபிக் கால்குலேஷனில் லார்ஜர் இம்பேக்ட் அப்படின்றது ஏற்படுது. ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு
இது பூட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட சாவி வந்து கரெக்டாக இருக்கணும். சாவி வந்து நமக்கு என்ன இருக்கணும், கரெக்டாக பொருந்தணும். இல்லை அதில் இந்த பூட்டு செய்யும்போதே 1 இன்ச்சு 2 இன்ச் வந்து டிஃப்ரென்ஸ் ஆயிடுச்சு, இல்லை ஏதாவது அதில் உள்ள வந்து லென்த்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டுருச்சுன்னா இந்த சாவி வந்து அதுக்கு வந்து செட் ஆகாது. அப்புறம் நம்மளால் திறக்க முடியாது. அந்த பூட்டு செஞ்சதே வேஸ்ட்டு தான். அது மாதிரி வந்து நமக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும் சயின்டிஃபிக் கால்குலேஷனில். அதுக்கு வந்து காமனான சில மிஸ்டேக்ஸ் ஏற்படுது. அந்த மிஸ்டேக்ஸை வந்து அந்த எரர் அப்படின்றது வந்து தவிர்க்க முடியாது. ஆனால் அதை வந்து எப்படி நம்ம தவிர்க்கலாம், இல்லை எப்படி வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். இப்போ நம்ம டு மெஷர் த லென்த் ஆஃப் த பின் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு பின் எடுத்துக்கிறோம், அதை வந்து நம்ம ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ண போகிறோம். இப்போ வந்து என்னன்னா இந்த பின் வந்து கரெக்டாக அந்த 0ல் வந்து நம்மளுக்கு கோயின்சைட் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம கரெக்டான லென்த்தை வந்து கண்டுபிடிக்க முடியும். அடுத்து என்ன பண்ணணும்னா அடுத்த எண்டு வந்து எங்கே வந்து இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கணும். இங்கே கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 2 சென்டிமீட்டர் 6 மில்லிமீட்டரில் நமக்கு இருக்கும். இந்த சப் யூனிட்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எழுதணும். அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும், அக்யூரேட்டான ஒரு வேல்யூ அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து இதில் என்ன வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா நம்ம வந்து ஆப்ஜெக்டை பேரலாக வைக்கணும். அதாவது இப்படி கரெக்டாக வைக்கணும். நம்ம வந்து கொஞ்சம் சரிவாவோ ஏதோ வச்சோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான லென்த் வந்து கிடைக்கிறது கஷ்டம். அப்போ பேரலாக வைக்கணும் அண்ட் 0லேருந்து வைக்கணும். ஸ்டார்ட் ஃப்ரம் 0லேருந்து நமக்கு வைக்கணும் அப்படின்றத முக்கியமான ஒரு விஷயம். முன்னாடி ஆக்டிவிட்டி 2 இதுன்னு என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு கர்வ்டு சர்ஃபேஸை வந்து மெஷர் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டிவைடர் யூஸ் பண்ணி எப்படி வந்து மெஷர் பண்ணுறது. ரொம்பவே சிம்பிள். இப்போ வந்து ஒரு கர்வ்டு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஒரு டிவைடரில் ஏதோ ஒன்று இப்போ வந்து 1 சென்டிமீட்டர்னு நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா 0.5 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த லைன் வந்து எவ்வளவு தூரம் இருக்குது அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து டிவைடர் வச்சுக்கோங்க. டிவைடர் வச்சுட்டு இங்கேருந்து இங்கே வர இப்போ 1 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து இங்கே வர 2 சென்டிமீட்டர் டிவைடரை வச்சு நீங்கள் அளந்துட்டே வரீங்க. 2 சென்டிமீட்டர் இது வந்து ஏ பாயிண்ட், இது வந்து பி பாயிண்ட். அடுத்தது நீங்கள் டிவைடரை வைக்கிறீங்க. இதுலேருந்து இது வர சி பாயிண்ட், இதுலேருந்து இது வர டி பாயிண்ட், இதுலேருந்து இது வர இ பாயிண்ட். அப்புறம் மிச்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பாயிண்ட் இருக்குது. இப்போ இதுலேருந்து இது வரை என்ன 1 சென்டிமீட்டரா, இதுலேருந்து இது வர டிவைடர் வச்சு நம்ம 1 சென்டிமீட்டர் தான் எடுத்து வச்சுருக்கோம் டிவைடரில். அப்போ இது 1 சென்டிமீட்டர், இது 2 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ வந்து எக்ஸ்ட்ரா அப்படின்றது வந்து நம்ம 0.5ன்னு வச்சுக்கோமே. அப்போ வந்து 5.5 அப்படின்றதா 5 சென்டிமீட்டர் அப்படின்றதா இந்த லைனோட நமக்கு வந்து லைன் அப்படின்றது வந்து 0.5 சென்டிமீட்டர். இந்த பிக்சரில் இருக்கிறதே நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஏபி 2 லைன் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து இது வரை 1 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. ஏலேருந்து பி வர இந்த 0 டு ஏ வர 1 சென்டிமீட்டர், இது வந்து 1 சென்டிமீட்டர். இந்த பியிலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்ட்ரான்றது வந்து நம்ம 0.5 சென்டிமீட்டர்னு வச்சுப்போம். சாரி, பி 0.5 சென்டிமீட்டர்னு வச்சுப்போம். அப்போ 2.5 சென்டிமீட்டர். இது ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கிறோமா, அப்போ 2 இன்ட்டு 2 லைனா 1 2 டிவைடரால் பிரிக்கப்பட்ட பாகம் எத்தனை 2 இன்ட்டு எவ்வளோ நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தோம் 1 சென்டிமீட்டர். அப்புறம் ப்ளஸ் நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் 0.5. இதுதான் நமக்கு என்ன வரும், ஆன்சராக வரும். இது என்ன வருது, 2 இருக்கா. 2 + 0.5 இஸ் ஈக்குவல் டு 2.5 சென்டிமீட்டர் தான் இந்த லைனோட நமக்கு அளவு அப்படின்றது நமக்கு தெரியுது. மெஷர் பண்ணும்போது இதோட லென்த் என்ன 2.5 சென்டிமீட்டர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதாக கொடுத்துருப்பாங்க. இது ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நம்பர் ஆஃப் த செக்மெண்ட்ஸ், அதான் நான் சொன்னேன்ல இந்த செக்மெண்ட்ஸ் எத்தனை 1 2 செக்மெண்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. அப்போ 2 இதை நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை வந்து எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா, எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கக்கூடாது. அண்ட் லென்த் ஆஃப் த செக்மெண்ட் நம்ம வந்து இந்த டிவைடரில் வந்து 1 சென்டிமீட்டர் தான் எடுத்து வச்சிருக்கோம் டிவைடரில் 1 சென்டிமீட்டர். அப்படி லென்த் ஆஃப் த செக்மெண்ட் என்ன 1 சென்டிமீட்டர். ஓகேவா, 1 சென்டிமீட்டர். லெஃப்ட் ஓவர் த பார்ட்னா இது வந்து நம்ம 0.5ன்னு சொன்னோமா. அப்போ 0.5 இது எல்லாத்தையும் போடும்போது நமக்கு 2.5 சென்டிமீட்டர் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இதான் வந்து நமக்கு எப்படி வந்து ஒரு கர்வ்டு சர்ஃபேஸை வந்து டிவைடர் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிவைடர்னால் நமக்கு ஒன்றும் இல்லை, அந்த காம்பஸ் இருக்குல்ல அதில் வந்து நம்ம ஒன்றில் வந்து பென்சில் யூஸ் பண்ணுவோமா, பென்சில் இல்லாமல் ஒன்று இருக்கும் பாருங்கள், அதுதான் டிவைடர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, டிவைடர் யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா
லென்த்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அதோட யூனிட் என்ன, யூனிட் என்ன மீட்டர் அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து அது மீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், அப்புறம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா மீட்டர்னு சொல்லுவோம், அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா கிலோமீட்டர்னு சொல்லுவோம் அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர்னு பார்த்துருக்கோம். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். 1 கிலோமீட்டர் அப்படின்றது சென்டிமீட்டராக மாற்றணும்னா நமக்கு 1 லேக் சென்டிமீட்டராக வரும். 1 கிலோமீட்டர்ன்றது சென்டிமீட்டராக மாற்றினா 1 லேக் சென்டிமீட்டராக வரும். அது எப்படி கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். ஒரு ஸ்கேல்னா எப்படி இருக்கும், ஒரு ஸ்கேல் வந்து நமக்கு வந்து 15 டிவிஷன்ஸ் இருக்கும். அப்புறம் அதிலே வந்து நமக்கு வந்து அதை சின்ன ஸ்கேல்னா 15 டிவிஷன் இருக்கும். அதே நமக்கு கொஞ்சம் பெருசுனா 30 டிவிஷன் இருக்கும். அதில் சின்ன சின்ன லைன்ஸாக 9 லைன்ஸ் இருக்கும். அது நம்ம மில்லிமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வேற என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குரூப் ஆக்டிவிட்டி பார்த்தோம். எல்லாத்தையும் நிற்க வச்சு அவங்கள வந்து ஹேண்ட் ஸ்பேன் மூலமாக, கியூபிட் மூலமாகவும் நம்ம வந்து அளக்க சொல்கிறோம். அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் வந்து அது டிஃப்ரெண்ட் ஆகுது. அவங்களோட ஹைட் என்ன அப்படின்றது வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து யூனிஃபார்மாக இருக்கிறதுக்கு தான் நம்ம எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறோன்ற பார்த்தோம். லென்த் அப்படின்னா மீட்டர், மாஸ்னா கிலோகிராம், டைம்னா செகண்ட், ஏரியானா மீட்டர் ஸ்கொயர், வால்யூம்னா மீட்டர் கியூப் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்றது சப் மல்டிபிள்ஸ் பற்றியும் மல்டிபிள்ஸ் பற்றியும் நம்ம பார்த்தோம். ஓகேவா? சப் மல்டிபிள்ஸ்னால் என்ன, டெசி, சென்டிமீட்டர், மில்லி, நானோ, இதெல்லாம் வந்து மீட்டரோட சப் மல்டிபிள்ஸ். அதே மல்டிபிள்ஸ்னு பார்த்தா நம்ம கிலோ. இப்போ நானோட 10 to the power of 9 -9, மில்லி அப்படின்னா 10 to the power of -3, சென்டி அப்படின்னா 10 to the power of -2, டெசினா 10 to the power of -1, 10 decimeter is equal to 1 meter, 10 decimeter is equal to 1 meter, 100 centimeter is equal to 1 meter, 1000 millimeter is equal to 1 meter, 10 to the power of 9 nanometer is equal to 1 meter, 100 meter is equal to 1 kilometer அப்படின்றத பற்றி பார்த்தோம். இது ஒரு சின்ன ஆக்டிவிட்டி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எப்படி வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு கேர்டு லைனாக இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது, கேர்டு லைனாக இருந்தால் எப்படி நம்ம லென்த்தை வந்து மெஷர் பண்ணுறது, அப்புறம் பேரலாக்ஸ் எரர்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். அப்புறம் வந்து நம்ம வந்து பேரலாக்ஸ் எரர்ன்ற ஒரு கரெக்ட் பொசிஷனில் வெர்டிக்கல் லைனில் நம்ம வந்து பேரலாக வச்சு பார்க்கணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டிவைடர் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஒரு கேர்டு சர்ஃபேஸை வந்து கண்டுபிடிக்கிறோம், கேர்டு லைனை வந்து லென்த்தை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்த்தோம். இதுதான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துருக்கக்கூடியது. நாளைக்கு கிளாஸில், அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாஸ் பற்றி பார்க்க போகிறோம். மாஸ் அண்ட் டைம் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மாஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ டு ஆல்.